குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஆட்டம் பாம் பற்றி பார்க்கலாம். த ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். நம்ம வந்து செயின் ரியாக்ஷன்ஸில் படித்தோம் இல்லையா, அதில் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னு படித்தோம். இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்லாம் வந்து அணுக்கரு உலைகளில் நடைபெறுது, நியூக்ளியர் ரியாக்டரில் நடைபெறுதுன்னு படித்தோம். இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா குண்டு வெடிப்பில் தான் நிகழும். அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஆட்டம் பாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இன் அன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் மல்டிப்ளை ஆல்மோஸ்ட் இன் ஏ ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன். அதாவது நம்ம ஆல்ரெடி படித்தோம் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அதாவது நார்மலாகவே நியூக்ளியர் ஃபிஷன் ஏற்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நியூட்ரானை கொண்டு நம்ம தாக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு நியூட்ரான்லேருந்து அடுத்து அதுலேருந்து 2 உட்கருக்கள், அதாவது 2 நியூக்ளியஸ் வந்து உருவாகும் போது அதை கூட 3 நியூட்ரான்ஸ் வரும், அதுக்கப்புறம் 9 நியூட்ரான்ஸ் வரும், அதுக்கப்புறம் 27 நியூட்ரான்ஸ் வரும்னு சொல்லி இந்த மாதிரி மல்டிப்ளை ஆர்டரில் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆட்டம் பாம்பில் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாகவே நமக்கு என்ன தெரியணும், இது வந்து ஒரு மல்டிபிள் ஆர்டரில் போகக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அதாவது சீக்கிரமாகவே இதனுடைய எனர்ஜி, இதனுடைய ஃபிஷன் வந்து வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரிலீசஸ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் எ வெரி ஸ்மால் டைம் இன்டர்வல் அண்ட் லீட்ஸ் டு அன் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது மிக மிக குறைந்த கால இடைவெளியிலேயே மிக அதிக அளவில் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெடிப்பு அணுகுண்டு தான் எது அப்படின்னா இந்த அணுகுண்டு வெடிப்புன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க எப்படி நடைபெறுது அப்படிங்கிறதுக்காக. an atom bomb consists of a piece of fissile material whose mass is subcritical. அதாவது ஃபிசில் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபிசில் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்கிரிட்டிக்கல், மாறுநிலை நிறை, அதாவது கிரிட்டிக்கல் மாஸை விட குறைவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சப்கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சப்கிரிட்டிக்கல் மாஸ் கொண்ட பொருள் ஃபிசில் மெட்டீரியலை எடுத்துக்கிறோம். திஸ் பீஸ் ஹேஸ் எ சிலிண்ட்ரிக்கல் வாய்ட். இந்த பீஸில் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிசில் மெட்டீரியலில் சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா உருளை வடிவ அளவில் வெற்றிடமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இட் ஹேஸ் எ, இதில் பாருங்கள் உருளை வடிவில் இங்கே வெற்றிடமாக இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது இட் ஹேஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஃபிசில் மெட்டீரியல் விச் கேன் ஃபிட் இன் டு திஸ் வாய்ட் அண்ட் இட்ஸ் மாஸ் இஸ் ஆல்சோ சப்கிரிட்டிக்கல். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த உருளை வடிவ பொருள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஃபிசில் மெட்டீரியல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொரு மெட்டீரியல் ஃபிசில் மெட்டீரியலை நம்ம எடுத்துக்கிறோம். சிலிண்ட்ரிக்கல் ஃபிசில் மெட்டீரியல். அந்த சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சிலிண்ட்ரி டைப்புக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபிசில் மெட்டீரியலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்கிரிட்டிக்கலாக தான் இருக்கணும். அதாவது மாறுநிலை நிறையை விட குறைவாக தான் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், when the bomb has to be exploded, this cylinder is injected into the void using a conventional explosive. அப்போது இந்த ரெண்டும் வந்து வினைபுரிய ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த 2 சப்கிரிட்டிக்கல் மாஸ் கொண்ட ஃபிசில் மெட்டீரியல் ரெண்டும் சேரும்போது என்னவா மாறும் அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் கொண்ட பொருளாக மாறும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. Now the 2 pieces of fissile material join to the form the supercritical mass. இந்த 2 மெட்டீரியலும் ஜாயின் பண்ணி என்னவா உருவாகுது அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் கொண்ட பொருளாக உருவாகி அதிலிருந்து வெடிப்பு ஏற்படுது. which leads to, அப்படி உருவாகும் போது தான் வெடிப்பு நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. The structure of an atom bomb is shown in figure 6.4. இதில் பாருங்கள் இதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. மூவிங் சிலிண்டர் வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 சப்கிரிட்டிக்கல் மாஸ் கொண்ட ஃபிசில் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டும் சேரும்போது என்ன உருவாகுது, சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் கொண்ட ஃபிசில் மெட்டீரியலாக உருவாகுது. உருவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடைபெறுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் நடைபெறுது. பாருங்கள், டியூரிங் திஸ் எக்ஸ்ப்ளோஷன் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட், லைட் அண்ட் ரேடியேஷன் இஸ் ரிலீஸ்டு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் அணுகுண்டு வெடிப்பு நிகழும்போது நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு, அதாவது அளவிட முடியாத அளவுக்கு ஆற்றலும் வெப்பமும் வெளிப்படும்.
அதே சமயத்தில் ரேடியேஷன் கதிர்வீச்சுகளும் வெளிப்படும். A region of very high temperature and pressure is formed in a fraction of a second along with the emission of hazardous radiation like gamma rays which adversely affect the living creatures. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அணுகுண்டு வெடிப்பு நிகழும்போது வெளிவரக்கூடிய வெப்பம், ஒளி எல்லாமே வந்து நம்ம அளவிட முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இங்கே இப்போ அந்த வெடிகுண்டு நிகழும்போது உருவாகக்கூடிய அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, ஹசார்டஸ் ரேடியேஷன், காமா கதிர்கள் வந்து வெளிப்படும். இந்த காமா கதிர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. This type of atom bombs were exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during the World War II. அது மாதிரி இந்த அணுகுண்டு வெடிப்பு 1945 இரண்டாம் உலகப் போரின் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வெடிச்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அணுகுண்டு வெடிப்பு தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் அணுகுண்டு தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், இதில் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த யூனிட் யூஸ்டு இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் டு மெஷர் த எனர்ஜி ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அதாவது எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய மெஷரிங். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எதில் யூஸ் பண்ணக்கூடியதுன்னா, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷரிங் எனர்ஜி, ஸ்மால் பார்ட்டிகல்ஸை மெஷர் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது. It is nothing but the energy of one electron when it is accelerated using an electron potential of 1 volt. அதாவது 1 வோல்ட் மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம பொட்டன்ஷியல் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லுவோம். 1 எலக்ட்ரான் வோல்ட்டினுடைய வேல்யூ பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் ரொம்ப முக்கியம். 1.602 × 10⁻⁻19 ஜூல். 1 எலக்ட்ரான் வோல்ட் வந்து எவ்வளோ வெப்பத்துக்கு ஈக்குவல்? 1.602 × 10⁻⁻19 ஜூல். இது 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஈக்குவல். த எனர்ஜி ரிலீஸ்டு இன் எ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் இஸ் அபவுட் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அதாவது நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது அணுக்கரு பிளவு ஏற்படும் போது வெளிவரக்கூடிய இந்த சராசரி ஆற்றல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதுவும் கேட்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு. You have learned that energy can be produced when a heavy nucleus is split up into 2 smaller nuclei. நம்ம படித்தோம் அணுக்கரு பிளவு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷனில் படித்தோம். ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 ஸ்மாலர் நியூக்ளியை உருவாகிறது தான் நம்ம என்னென்னு படித்தோம், ஃபிஷன்னு படித்தோம். சிமிலர்லி அதே மாதிரி எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு வென் 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் எ ஹெவியர் நியூக்ளியஸ். அதே மாதிரி 2 லேசான தனிமத்தினுடைய உட்கருக்கள் வந்து என்ன பண்ணுது, இணைஞ்சு உருவாகக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஃபெனாமனான் இஸ் நோன் அஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த மாதிரி லேசான 2 உட்கருக்கள் இணைந்து கனமான பொருள் உருவாகிறதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன். டெஃபினிஷன் பாருங்கள். த ப்ராசஸ் இன் விச் 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் எ ஹெவியர் நியூக்ளியஸ் இஸ் டெர்ம்ட் அஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். 2 லேசான தனிமங்களுடைய அணுக்கருக்கள், அதாவது உட்கருக்கள் இணைந்து கனமான உட்கருவை உருவாக்கக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1H2 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து 3 ஐசோடோப்புகள் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐசோடோப்ஸில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் படிச்சிருப்போம் பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு வந்து 1H1, 1H2, 1H3 அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் ஐசோடோப்ஸ் படிச்சிருப்போம். இப்போ இங்கே எடுத்துருக்கிறது எது அப்படின்னா 1H2. இதாவது இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது புரோட்டியம், 2 இருக்கக்கூடியது டியூட்ரியம், 3 இருக்கக்கூடியது டிரிட்டியம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது 1H2 டியூட்ரியம். பாருங்கள், 2 டியூட்ரியம் அணுக்கள், லேசான அணுக்களினுடைய உட்கருக்களை எடுத்துக்கிறோம். டியூட்ரியம் அணுக்கருக்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து இணையும் போது என்ன உருவாகுது அப்படின்னா ஹீலியம் அணுவின் உட்கரு கிடைக்குது. அதை விட கனமானது
ப்ளஸ் எனர்ஜி வெளிப்படுது. Here 1H2 represents an isotope of hydrogen known as deuterium. The average energy released in each fusion reaction is about 3.84 into 10 - 12 joule. அதாவது ஒவ்வொரு அணுக்கரு இணைவு நடைபெறும் போதும், அதாவது ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடைபெறும் போதும் உருவாகக்கூடிய சராசரி ஆற்றல், அதாவது அதிலேருந்து வெளிவரக்கூடிய சராசரி ஆற்றல் பார்த்திங்கன்னா 3.84 into 10⁻12 ஜூல். இதுவே நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கு படித்தோம். ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து 3.2 into 10⁻11 ஜூல்னு படித்தோம். இங்கே வந்து 3.84 into 10⁻12 ஜூல். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷனாக இருந்தாலும் சரி, நியூக்ளியர் ஃபியூஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே என்ன உருவாகுது அப்படின்னா ஆற்றல் உருவாகுது, ஆற்றல் வெளிப்படுது, எனர்ஜி வில் பி ரிலீஸ். அடுத்தது பாருங்கள் ஃபிகர் 6.5. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 டியூட்ரியம் எடுத்திருக்கோம். அது வந்து என்னவா மாறுது, ஹீலியம்னுடைய ஐசோடோப்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் ப்ளஸ் நியூட்ரான் ப்ளஸ் எனர்ஜி வெளிப்படுது. அதை தான் இங்கே ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம்டு நியூக்ளியர் ரியாக்ஷன் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். அதாவது உருவாகக்கூடிய, அதாவது ஃபிஷன்லேயே இருக்கட்டும் சரி, ஃபியூஷன்லேயே இருக்கட்டும் சரி, உருவாகக்கூடிய அந்த டாட்டர் நியூக்ளியஸ் வந்து is lesser than the sum of the masses of the two parent nuclei. parent nucleus விட உருவாகக்கூடிய 2 smaller nucleus வந்து மாஸ் வந்து எப்பவுமே குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. this difference in mass is called as defect. மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைவலு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக நியூக்ளியர் ஃபிஷன் நடைபெற்றாலும் சரி, நியூக்ளியர் ஃபியூஷன் நடைபெற்றாலும் சரி, இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் நடைபெறும்போது என்ன பண்ணோம், ஒரு பெரிய அணுவினுடைய உட்கரு எடுத்துக்கிட்டோம். அது ஸ்ப்ளிட் ஆகி என்ன உருவாகுது, நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது 2 நியூக்ளியஸ் வந்து உருவாகுது. இந்த 2 நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 2னுடைய நியூக்ளியஸ்னுடைய மாஸும் இந்த பேரண்ட் நியூக்ளியஸ்னுடைய மாஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த உருவாகக்கூடிய 2 நியூக்ளியஸ்னுடைய மாஸை விட பேரண்ட் நியூக்ளியஸ்னுடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது திரும்ப 2 புதுசு உருவாகும்போது அதனுடைய மாஸ் வந்து குறையுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட். திஸ் மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. அந்த குறையக்கூடிய மாஸ் தான் என்னவா மாறுதுன்னு சொல்கிறாங்கன்னா எனர்ஜியாக மாறுது. அக்கார்டிங் டு த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். இது மாதிரி தான் வந்து மாஸும் எனர்ஜியும், மாஸ் வந்து குறையும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எனர்ஜி வந்து திரும்ப மாஸாக கன்வெர்ட் ஆகுது, மாஸ் திரும்ப எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. திஸ் கான்செப்ட் ஆஃப் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் வாஸ் ப்ரப்போஸ்டு பை ஐன்ஸ்டீன் இன் 1905. இது தான் வந்து என்ன சொன்னார்னா நிறை ஆற்றல் சமன்பாடு 1905 ஐன்ஸ்டீன் வந்து வெளியிட்டார். இட் ஸ்டேட்டட் தட் மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அண்ட் வைஸ் வெர்சா. இதனால தான் என்ன உருவாகுதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா எனர்ஜி வந்து மாஸ் வந்து எனர்ஜியாகவும், எனர்ஜி திரும்ப மாஸாகவும் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. த ரிலேஷன் பிட்வீன் மாஸ் அண்ட் எனர்ஜி ப்ரப்போஸ்டு பை ஐன்ஸ்டீன் இஸ் E equal to mc². இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீனுக்கான நிறை ஆற்றல் சமன்பாடு, அதாவது மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எதை தான் ஞாபகம் வச்சுக்கணும், E is equal to mc². இதில் சிங்கிறது வந்து வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். வேர் c is the velocity of light in vacuum and is equal to 3 × 10⁸ meter/second. நெக்ஸ்ட்டு do you know பாருங்க. The nuclear bomb that was dropped in Hiroshima during World War II was called as Little Boy. It was a gun-type bomb which used a uranium core. The bomb, which was subsequently dropped over Nagasaki, was called as Fat Man. It was an explosion type bomb which used a plutonium core. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து குண்டு போட்டாங்கன்னு படித்தோம் இல்லையா, அணுகுண்டு. அதில் ஃபஸ்ட்டு ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டுனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் பாய். இது எதனுடைய அணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன் டைப் பாம், வந்து துப்பாக்கி இதில் பயன்படுத்தக்கூடிய கன் டைப் பாம்பு. இது வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா யுரேனியம் கோரை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது செகண்டாக போட்ட
நாகசாகியில் போட்ட குண்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன். இதை எது அடிப்படையாக கொண்டதுன்னா புளுட்டோனியம் கோரை அடிப்படையாக கொண்டது. இது எக்ஸ்ப்ளோஷன் டைப்பு. இது வந்து என்ன டைப்பு? கன் டைப்பு. இது எக்ஸ்ப்ளோஷன் டைப். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹிரோஷிமாவில் போட்டது லிட்டில் பாய், யுரேனியம் கோர், கன் டைப்பு. செகண்டு நாகசாகியில் போட்டது ஃபேட்மேன், எக்ஸ்ப்ளோஷன் டைப்பு, புளுட்டோனியம் கோர். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன். அதாவது அணுக்கரு இணைவு நடைபெறணும்னா சில கண்டிஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அது பார்க்கலாம். எர்த்ஸ் அட்மாஸ்பியர் கண்டைன்ஸ் எ ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நம்மளுடைய பூமியினுடைய வளிமண்டலத்தில் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக குறைந்த அளவு தான் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். பாயிண்ட் சம்திங் கூட இல்லை, அதுவும் குறைவாக தான் இருக்குது. If nuclear fusion is a spontaneous process at normal temperature and pressure, then a number of fusion processes would happen in the atmosphere which may lead to explosions. But we do not encounter any such explosions. Can you explain why? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பூமியினுடைய வளிமண்டலத்தில் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடைபெற்றிருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஹைட்ரஜனுக்குள்ளே இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடைபெற்றாலும் அதுக்கு நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ப்ரெஷர், நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நடைபெறாது. அப்போது அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ஆன்சர் இஸ் தட் நியூக்ளியர் ஃபியூஷன் கேன் டேக் பிளேஸ் ஒன்லி அண்டர் சர்டைன் கண்டிஷன்ஸ். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸில் தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடைபெறும். நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻7 to 10⁻9 Kelvin and a high pressure to push the hydrogen nuclei closer to fuse with each other. அதாவது ரெண்டு ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பு ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன உருவாகுதுன்னு படித்தோம். புதிய அணுக்கரு வந்து உருவாகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவுன்னு சொன்னோம். அந்த அணுக்கரு இணைவு நடைபெறதுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 10⁻7 to 10⁻9 Kelvin இருக்கணும். அதே சமயத்தில் ஹை ப்ரெஷர் இருக்கணும், ரொம்ப அதிக அளவு அழுத்தம் இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்தால் தான் அந்த ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ் வந்து க்ளோஸராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் இட் இஸ் நேம்ட் அஸ் தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன். இதுக்கு மேலும் ஒரு வினை இருக்குது, மேலும் ஒரு பேர் இருக்குது. இது இந்த அளவுக்கு அதிகமான வெப்பநிலையில் இணையிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன், அதாவது வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ லைட்டர் நியூக்ளியே. இரண்டு லேசான தனிமங்களுடைய அணுக்கருக்கள் இணைஞ்சு உருவாகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவோம். த சார்ஜ் ஆஃப் போத் நியூக்ளியே இஸ் பாசிட்டிவ். நம்ம படித்தோம் இல்லையா? ஆனால் ஹைட்ரஜனுடைய 1H2 ப்ளஸ் இன்னொரு 1H2 ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம். நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் அப்படின்னாவே என்னது? பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாசிட்டிவ் ரெண்டு சேம் போல்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணோம், விளக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி படி பார்த்தோம் அப்படின்னா when they come closer they tend to repel each other. எப்போ ரெண்டும் கிட்ட வருதோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணும்? ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ரிப்பல் பண்ணும், விளக்கும். This repulsive force will be overcome by the kinetic energy of the nuclei at higher temperature of the order of 10⁻7 to 10⁻9 Kelvin. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எப்போ வந்து தடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை டெம்பரேச்சரில் உருவாகக்கூடிய அந்த மாலிகுலர்னுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து தடுத்துருது, தாண்டி அதை என்ன பண்ணிடுது? இணைய வச்சிருது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. திஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வில் பி ஓவர்கம் பை த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியே அட் ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻7 to 10⁻9 Kelvin. Okay students, next is stellar energy. We will see next class. Today homework, detail first question, controlled and uncontrolled chain reactions. Thank you.